வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோனர் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு முறையா நோக்கியாவோட கம்பெனில இருந்து ஒரு ஆடியோ ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி எந்த வருஷத்துல பண்ணோம்? போன வருஷம் நான் வாங்கினது கரெக்ட். நான் நோக்கியா 9 வாங்கினதுக்கு வந்து கூடயே ஹெட்செட் கொடுத்தாங்க. ஒரு TWS போன வருஷம் பண்ணோம். அதுக்கு அடுத்து இப்போதான் நாங்க இதை பண்றோம். இல்லடா, இதுவே ஆக்சுவலா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தானே தெரியாது நமக்கு. வருண் வந்து திடீர்னு பார்த்துட்டு அவரு உங்களுக்கே தெரியாதா? மை காட் எனக்கு இந்த மாதிரி நோக்கியால இருக்குன்னே தெரியாது. அது அமேசான்ல இப்ப லைட்னிங் டீல்னு போட்டு 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. மை காட், இப்ப நம்ம ஷூட்டிங் பண்ற சமயத்துல அது 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஆமா, இப்பதான் நம்ம செக் பண்ணோம். பிளாக் கலர் மட்டும் தான் அவைலபிள். ஒரே கலர் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோக்கியா ஆர்டர் பண்ணிட்டீங்களா? இல்லையே, நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம் எப்படி இருக்குன்னு கேட்போம். நம்மளே கேட்டது இல்ல. கரெக்ட். சரி, நோக்கியா ஆக்டிவ் வயர்லெஸ் இயர்போன்ஸ் அதுதான் இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீச்சரிங் சரி, இதெல்லாம் எல்லா கம்பெனியும் போடுறதா. அடுத்து IP55 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஓகேயா? சோ ஸ்டைலிஷ் போட்டு இதெல்லாம் சரி அடிச்சு விடுங்க. 8 hours வயர்லெஸ் பேட்டரி இது வந்து. ஆனா இப்போ வயர்லெஸ் பேட்டரி லைஃப் வந்து 8 hours அவங்க கிளைம் பண்றாங்க. அது எப்படின்றதானா அவங்க மென்ஷன் பண்ணல பத்தியா? அதாவது 40% வால்யூம் 70% அந்த மாதிரி சொல்ல. பவர்ஃபுல் எட் பேலன்ஸ்டு பாஸ். இந்த இடத்துல தான் ஒரு வார்த்தை பத்தி பேலன்ஸ்டு ரொம்ப இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி பாப்போம். ஸ்வெட் ப்ரூஃப்னு சொல்லிருக்காங்க. சரியா? அப்புறம் மைக்ரோஃபோன் வித் ரிமோட். எஸ். சோ அங்க ஹை டெஃபினிஷன் 9mm டைனமிக் டிரைவர் இருக்கு. அப்புறம் அதான் டாக் as well as மியூசிக். ஃபோன் கால்ஸ் இருந்தாலும் 8 hours. ப்ளூடூத் 4.1 தான். ஓகே. இம்பிடன்ஸ் இது. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து 5ல போயிட்டு இருக்காங்கல்ல ப்ளூடூத். அப்ப பழைய ப்ராடக்ட்டா இல்லாட்டி இப்ப வந்து 1000 ரூபாய்க்கு வருது? ஓ ஓகே. கன்ஃபார்மா அது பழைய ப்ராடக்ட்டா இருக்கும். உள்ள என்ன நல்லா இருக்குன்னு வர சொல்லிருக்காங்க. இது ஸ்டாண்ட் பை டைம் வந்து 144 hours னு சொல்லிருக்காங்க. மை காட். சோ கிட்டத்தட்ட ரஃபா சொல்லணும்னா 6 days. சரியா? 6 days வந்து மைண்ட்லயே அப்படியே ஒரு மேக்ஸ் போட்டு அந்த ஆன்சர் கொண்டு வந்து டப்பால போட்டுருக்கிறது வந்து 3360 டா. இதெல்லாம் வந்து நம்ம அமேசான்லயும் பார்த்தோம். ஆனா அவங்க விக்கிறது வந்து 1700 900 விற்பாங்க போல. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா லைட்னிங் டீல்னு போட்டு வச்சிருந்தாங்க. மை காட். வார்த்தையில சொல்லணும்னா லைட்னிங் டீல பார்த்தா எப்படி இருந்ததுன்னா ஒரு ப்ரௌட் மூமெண்ட். இங்க இருக்கு பாருங்க, அந்த ஒரு இதுல ஒரு பதட்டத்துல ஒரு ஆசையில. சரி பாரு, அந்த கத்தி இருக்க கத்திய அது உங்களுக்காக பசங்க கேட்டிருக்காங்க. என்ன அன்பாக்சிங் நைஃப் வாங்கி வச்சுக்கணும். இது நல்லா இல்ல. இது இதுவா? ஆக்சுவலா நான் இந்த நைஃப் வந்து நிறைய இதை பார்த்திருக்கு. கேக்ல இருந்து பார்சல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதனாலதான் அவரையே நாங்க வந்து எப்பயுமே யூஸ் பண்றோம். இவ்வளவு பெருசா இருக்கு. சரி, உள்ள ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த இயர்பீஸ் செட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த சப்போர்ட் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் 2 பேர் இது பட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பட்ஸ். அப்புறம் மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. மக்கள் கேட்டுக்கிட்டதுக்காக இப்ப இதெல்லாம் மென்ஷன் பண்றோம். எப்படின்னா சார்ஜிங் போர்ட்டுக்கு ரப்பர் கேசிங் இருக்கான்னு, கவர் இருக்கான்னு கேட்டு கமெண்ட் சரிங்களா? சோ கவர் இதுலயும் இருக்கு. ஆனா இதுல அவங்க சொன்ன மாதிரி பாஸ்ல எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒவ்வொருத்தரோட காது அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அந்த கிளிப்பு? ஓகே. சோ அதுவும் இருக்கு. டிப்ஸும் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்மாலு லார்ஜ் அதுவும் இருக்கு. என்ன பண்றாங்க இல்ல, இப்படி போட்டா சுள்ளு நடிக்குது இந்த வயிறு. அண்ணாவை படத்துல துண்டு தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரி போட்டு பாக்குறான். பையன் மாத்தி மாங்க பெருசா இருக்கு. ஆனா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. ஒரு பாப்போம். அது குவாலிட்டி வைஸ் இப்போ பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும், கேக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இந்தாங்க நீங்க தான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேளுங்க. சோ பேர்லாம் பண்ணிட்டீங்க. எனக்கு கேக்குது, நீங்க கேக்குற பாட்டு கேட்க மாட்டேங்குதுடா. நீ பேசுறது கேட்க மாட்டேங்குது. நீ பேசுறன்னு தெரியுது, ஆனா என்னன்னு கேட்கல. ஜாலியா இருக்கா மனுஷன். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிமோட்ல வந்து அதான் இன்லைன் ரிமோட் அப்படின்னு இது பேரு. ஸோ இதில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வால்யூம் கம்மி பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆடியோ ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, பேட்டரி இண்டிகேட்டர். ஸோ அது சார்ஜ் ஆச்சுன்னா அது இண்டிகேட் பண்ணும். பேட்டரி கம்மியாக இருந்தாலும் அதுவே இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நான் நோக்கியா TWS யூஸ் பண்ணல. அப்பயே பார்த்த வரைக்கும் எப்படின்னா அதாவது உங்க போன் தான் மாஸ்டர் கண்ட்ரோல் இல்லையா, போனோட வால்யூம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நார்மலா ஹெட்செட்ல என்ன ஆகும்னா அதோட வால்யூமும் 100 ஆயிடும். பட் நோக்கியா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு தனியா ஒரு மாஸ்டர் வால்யூம் இருக்கும். சிஸ்டம்ல இருந்து நீ அந்த மாஸ்டர் வால்யூமை 100% கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இந்த ப்ராடக்ட்ல வந்து 50% வால்யூம் தான் இருக்கும். ஆனா நீ இங்க வந்து என்ன பண்ணுனா இந்த 50% 0 to 100 மாத்தி பாப்ப. இதோட பீக்ல இருக்காது. அது நீ வந்து என்ன பண்ணணும்னா இதுல போயிட்டு ஒரு தடவை ஃபுல் வால்யூம்க்கு இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ணா அப்பதான் இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரூ 100% வால்யூம்க்கு போகும். அதுக்கப்புறமும் நீ நார்மலா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ மெயின் மாஸ்டர் கண்ட்ரோல் இங்க இருக்கும். ஓகேயா, இதேதான் நான் அந்த TWSலயும் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அந்த மாதிரி பிளே பாஸ் ஆகுதான்னு வேணா பாரு. அது ஆனா மென்ஷன் பண்ணல அந்த மாதிரி. அது ஒண்ணும் பண்ணல. ஓகே, நீ வேணா கேட்டு பாரு. எனக்கு வந்து நீ கேள இருங்க, எது ரைட்டு நல்லா இருக்கு, சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கு. பேஸும் ஆமா டிஸ்டார்ஷன் சுத்தமா இல்ல. அண்ட் பேஸும் வந்து சொன்ன மாதிரி பேலன்ஸா இருக்கு. டொம்மு டொம்முன்னு அடிக்கல, கரெக்டா அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு லெவலோட இருக்கு. அதாவது டப்பால என்ன போட்டு இருந்ததோ அது இருக்கு. ஆமா, அவ்வளவுதான் இல்லையா? ஆமா. சோ இதுல வந்து நீங்க பேசிக்கா இருங்க இப்போ ப்ளே போடுங்க. கிடையாது, ப்ளே வருமா? சோ அதுலதான் நம்ம பாஸ் பண்ணி இங்க இதுலதான் நம்ம பாஸ் பண்ணி ஆகணுமே தவிர இப்படி பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. நீங்க நார்மலா வந்து இப்போ நெக்பேண்ட் ஷாமி அப்படி ஷாமி வந்து பிளே பாஸ் கிடையாதுல்ல. ரியல்மில பிளே பாஸ் இருக்கு, ஓப்போல இருக்கு, ஒன் பிளஸ்ல இருக்கு. அதாவது அந்த BBK ஃபேமிலில இருக்கு. சோ உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் டிப்ஸ் அதாவது ஒட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சோனிலயும் இருக்கு. சோனில இருக்கணும் சரியா? சோ இந்த மாதிரி தான் இது வந்து எப்படி இருக்குன்னா 1000 ரூபா, அதாவது இப்போதைக்கு அமெரிக்கால போயிட்டு இருக்கு. சோ நீங்க நம்பலன்னா நாங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். 1000 ரூபாயில 999 ரூபீஸ்க்கு போயிட்டு இருக்கு. சோ அப்படி பார்த்தா அது வந்து ஒர்த் நல்ல ஒரு இதுதான். அதே சமயம் வந்து பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா ஐயோ இது போட்டா கேவலமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி ஃபீல் ஆகல, பரவாயில்ல. ஆடியோ குவாலிட்டி ஓகே ப்ரோ. இது எப்படின்னா ரொம்ப ஓவர் பஞ்சு அந்த மாதிரி கிடையாது, டீசெண்டா இருக்கு. கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாப்போமா? காதுல மட்டும் வட்டுக்கு கால் பண்ணலாம், போதா காலு? வட்சன், இப்போ நாங்க வந்து நோக்கியா அந்த வயர்லெஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ரைட். ஏதாவது இந்த பேட்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஓகே ஓகே, உங்க வாய்ஸும் எனக்கு கிளியரா கேக்குது. ரைட். வேற ஏதாவது பேசுங்களேன். ரெட்மி எப்படி வேற லெவல்ல? அப்படியே ஈவெண்ட்ல பிஸியா இருக்கீங்களா? சரி ஓகே வாட்ஸ்அப் பாப்போம். ஓகே, காலுமே பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருந்தது இல்ல? ஆடியோ நல்லா இருந்தது, ஆடியோ கிளியரா இருந்தது. வாட்ஸ்அப் கிட்டேயும் கேட்டேன், கிளியரா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் வந்து இப்போ ஈவென்ட்ல வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறது, ரியல்மி ஈவென்ட்ல பிஸியா இருக்கிறதுனால இல்ல நம்ம ஆபீஸே ரியல்மில பிஸியா தான் இருக்கும். ஆமா, சோ அதனால அவரால பேச முடியல. இது ஓகே தான் டாவிக்கு. ஆக்சுவலா நம்ம பேசுற மாதிரி பார்த்தா இது வந்து ஓகே. 999க்கு வந்து சூப்பர். 1200 அப்படி சப்போஸ் வித்தாங்கன்னு வச்சுக்கேன் அந்த லைட்னிங் டீலுக்கு அப்புறம் ஓகே அக்செப்ட் பண்ணலாம். ஆனாலும் பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா இப்போ ரெட்மில அந்த சோனிக் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 999க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அது தவிர ரியல்மி, ஒன் பிளஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்குள்ள இல்ல, எல்லாம் 2500 அபோவ்ல இருக்காங்க. போட் எல்லாம் இருக்கும், போட் இருப்பாங்க, போல்ட் எல்லாம் இருக்கும், போல்ட் எல்லாரும் இருப்பாங்க. சோ உங்களுக்கு என்ன தோணுது ப்ரோ? இது வந்து அக்செப்டபிளா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா லோ அதாவது பாஸ் அதுவும் அவங்க சொன்ன மாதிரி பேலன்ஸ்டா இருந்தது. மிட்ஸ் அதுவும் ஓகே, அதாவது எல்லாமே பேலன்ஸ்டா, எதுவுமே வந்து இது பயங்கர ஹை ப்ரோ. இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுல வந்து டிஸ்டார்ட் ஆகல. டிஸ்டார்ட் ஆகாம இந்த டீடைல்ஸ் வந்து கிளியரா தெரிஞ்சது. சோ இதுதான் நோக்கியாவோட வயர்லெஸ் பத்தி. வேறு சில இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்டோட அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.